vlogs. I'm Gopi. So இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தடா ஃபால்ஸ் தான் போறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஒன்று என் ஃப்ரெண்டு, இன்னொன்று என் மாமா ஜாயின் பண்ணுறாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள. தலைவர் அதை வந்துன்னு இருக்காரு, அது உங்களுக்கு தெரியுதா தெரியல, அதை வந்துன்னு இருக்கான். ஸோ அவர் தான் நம்ம கூட பில்லியன் ரைடராக வர போகிறாரு. ஸோ வரட்டும், என்னென்னு பேசுவோம். மிஸ்டர் கிரண், ஹாய் சொல்லுங்கள். என்ன மொட்டைலாம் அடிச்சுட்டு வந்துருக்கீங்க? தலைவர் மொட்டைலாம் அடிச்சுட்டு வந்தேன். எங்கே திருப்பதி எங்கே போயிட்டு வந்தீங்களா? இல்லை, பார்பர் ஷாப் போய் பாருங்க, கோயிலுக்கு தவிர பார்பர் ஷாப்லாம் போய் மொட்டை அடிச்சுட்டு எடுத்துருக்கேன். அப்போ டப்பாலு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக அடுத்த ஸ்டாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் எங்கள் மாமா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பூந்தமல்லி புது பைபாஸ், அந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ், அங்கே போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ அங்கே போயிட்டு மீட்டிங் ஒன்று போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி தடா போக வேண்டியது தான். நம்ம பையன் வேறு அடிக்கிற குளிருக்கு மொட்டை அடிச்சுட்டு வர வந்திருக்கான். எப்படி தாங்க போகிறான் தெரியலை, பார்ப்போம். சரி, நான் உங்களுக்கு அந்த மீட்டிங் பாயிண்ட் போயிட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். புது பைபாஸ் ரீச் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பூந்தமல்லி ஒரே ஸ்டெச் தான், நீங்கள் எங்கேயுமே டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ அங்கே போகலாம், பார்ப்போம். அதனால் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், 2 வாட்டி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல. சல்லுன்னு ஒரு ரோட்லேருந்து உள்ளே வந்துட்டு சரி, ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு தடா போகிற பிளானே இல்லைங்க. தடா அலோவ் பண்ணலை அப்படின்ட்டு நாங்கள் வெறும் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான் பிளான் பண்ணோம். சரி, சும்மா போயிட்டு அப்படியே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் பிளானு, பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிடுத்து. ஸோ இப்போ நம்ம தடா தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது காலைல வரைக்குமே டவுட்டு, தடா போகிறோமா இல்லையா அப்படின்றது. ஏன்னா சம் இஷ்யூஸ்னால அங்கே யாரையும் அலோவ் பண்ணல அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா தம்பி இப்போ தான் போயிட்டு வந்தான், விஜய்ன்னு சொல்லிட்டு. அவனும் போயிட்டு வந்தான். அவனும் சொன்னான், அண்ணன் இல்லைண்ணே இதுமாதிரி அலோவ் பண்ணலை, ஃபால்ஸ் கிட்டலாம் அலோவ் பண்ணலண்ணே, சும்மா போயிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் அப்படின்னா. சரிடா தம்பி அப்படின்னா. சரி, அதான் நைட்டு காலைல வரைக்குமே டவுட்டு தான். சரி, அப்புறம் மாமா தான் ஃபோன் பண்ணார், வாடா வாடா போகலாம் அப்படின்னு. அலோவ் பண்ணுறாங்க, நான் கேட்டேன், சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆன் த வே அப்படியே ஒரு ரைடு சும்மா தரமாக அடிக்கிறோம். காலைல வண்டி ஓட்டுறதே ஒரு தனி சுகங்க, சும்மா வேற லெவலில் இருக்கு. இல்லை ஏறிடுவோம். பூந்தமல்லி போயிட்டு மேலே போகணுமா கீழே போகணுமா தெரில. அவர் மாமா எங்கே நிற்கிறாருன்னு தெரியலனா அவர் அடையாறுலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக 2 ரூட் இருக்குது. ஒன்று திருவள்ளூர் போயிட்டு அப்படி போகிறது, இன்னொன்று இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஆவடி அந்த சைடு சர்வீஸ் ரோடு கீழே எடுத்துகிட்டு அது உள்ளே கொண்டு போகுது. இப்போ 2த்துல எப்படி போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக
அவர் வந்தால் தான் தெரியும். சரிலாம் பார்ப்போம். ஆனால் காலைல டிஃபன் கூட சாப்பிடல. மணி 3:45 நான் பார்க்கும்போது. பாருங்க செம்ம வியூங்க. வா பைபாஸ் ஓட்டுறது தனி சவங்க, வேற லெவலு. பைபாஸ் தாங்க. சரி ஓகே, நான் அந்த பிக்டாப் மீட்டிங் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோ வரேன், கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ தடா வந்தாச்சு. இப்போ என்ன இங்கே பிரச்சனைனா ப்ரைஸிங் ஓவராக இருக்குங்க. டிக்கெட் ப்ரைஸிங்கு பர்சனுக்கு 20 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா, கேமராவுக்கு 50 ரூபா, ஆக மொத்தம் 150. என்ன பண்ணுறது, நான் தெரியாதனமாக கேமரா வேற காட்டிட்டேன். மாம்ஸ் ஹாய் சொல்லுங்கள். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஏரியா ஒன்று வரும். ஆக்சுவலாக அது என்னன்னா மேலே ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கீழே வர்றத இவங்க ஜஸ்ட் சின்ன டேம் மாரி கட்டி ஸ்விம்மிங் பூல் மாரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும். பட் ஆனால் வர வழியில் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் அங்கேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான ஆஃப் ரோடிங்க. அதுவும் நான் R15 வந்துட்டேன்னா முடியல, போதும் ஆயிடுச்சு. நீங்கள் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆஃப் ரைடிங். ரிட்டர்ன் போகும்போது நான் வரும்போது எடுக்கல, நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகிறதே லைட்டாக மூச்சு வாங்குது எனக்கு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். கிரண் போயிட்டுருக்கான் முன்னாடி. நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். சரி போ அப்படின்ட்டு விட்டுறேன் நான். ஸோ இதுதாங்க நான் சொன்ன பிளேஸு. பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக எங்கேருந்து வந்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபால்ஸ்லேருந்தே வருதுங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீஸ் அவுட்.